அதனால நேராக போய் மோசே கிட்ட போய் விளையாண்டான். மோசே பிறந்த போது என்னாச்சுன்னு நீங்க பார்த்துருக்கீங்க சரித்திரத்துல. அந்த ஃபாரோட ஆர்டர் படி பார்த்தா எல்லாரும் கிளீனா தண்ணியில போட்டாங்க. பிள்ளைகளை கொலை செய்தார்கள். மோசே தண்ணியில போட்டாங்க. கர்த்தருடைய காரம் அவனோடு அவனை தூக்கிட்டு வந்துச்சு. அது மாதிரி ஒவ்வொருத்தர சிஸ்டமேட்டிக்கா அவன் இப்பதான் பார்த்தான். அப்புறம் இயேசு வந்த பிறகு அவரையும் போட பார்த்தான். ஏரோது மூலமா போட பார்த்தான். இது முடியல. கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருப்பாருனால அது நடந்துதான். இதை 1000 பிளான் பண்ணலாம். நிறைய பிள்ளைகளை கூட்டிட்டான். பெத்லஹேம்ல போய் நிறைய பிள்ளைகளுக்கு ராகில் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவள் முடியாமல் ஆறுதல் இருக்கிறான்னு வேதம் சொல்லுது. இப்ப ஒரு பிள்ளை போச்சுன்னா அவ்வளவு கஷ்டமா தான் இருக்கும் நம்ம எல்லாருக்கும். அத்தனை பேர் பிசாசு பாருங்க அந்த இதுல செய்துட்டு வரான். சரி, இப்ப என்னாச்சு? ஆனா இவன் நினைச்சுட்டான் அந்த பிள்ளை வேற ஏதாவது செய்ய போகுதுன்னு நினைச்சுதான் டெர்மினேட்டிவ். இயேசு வந்த உடனே ஞானஸ்நானம் எடுத்த உடனே அவர் அட்டாக் பண்ண. அதுக்கப்புறம் இந்த பரிசேயர் சதுசேயர் கூட்டத்தை வச்சு அவர் வச்சு அமுக்கிடலான்னு பார்த்தான். பட் இந்த இதுக்காக தான் வந்தார். அவர் இந்த வேலைக்காக தான் வந்தார். இயேசு கெத்செமனே தோட்டத்துல ஜெபிக்கும் போது சொன்னா, இந்த வேலைக்காக தான் நான் வந்தேன் நான். ஏன்னா ரத்த சிந்தத்தில் இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாயிருது. ஆடு மாடு பலி கொடுத்துறதுல ரத்தம் சர்வ் பண்ணாது பர்பஸ். அது 1 வருஷத்துக்கு தாங்கும். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வேதம் சொல்லுகிறபடி சகல பாவங்களையும் நீக்கி, எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கணும் போட்டு. ஸோ அவருடைய ரத்தம் ஒன்றுதான் வேலிடிட்டி கொடுக்குது. இயேசுக்கு முன்னாலேயும் ரட்சகர் இல்லை, இயேசுக்கு அப்புறமும் ரட்சகர் கிடையாது. அவர் காட் சென்ட் வராரு. அவரு பார்க்குறாரு, தன்னோட வார்த்தைக்கே ஒரு உருவத்தை கொடுக்குறாரு. கொடுத்து மரியாதை வயிற்றுல வச்சு அங்க அதை வெளியெடுத்து இந்த மூவ் பிசாசு நெவர் எக்ஸ்பெக்டட். அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மூவ் தான் அவர் செய்வார். ஸோ எவ்ரி திங் வாஸ் டன். இப்போ நவ் ஜீசஸ் இஸ் தேர். He died on the cross for our sins and sickness and everything. And now he is in the right hand of God. இதுதான் போட்டிருக்கோம். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல போட்டிருக்கு, விசுவாசனாலே நோவா தன்னுடைய தற்காலத்திலே காணாத விடை கொடுத்து தேவ எச்சரிப்பு பெற்று பின்னால் நடக்க போது மழை வரப்போகுதுன்னு சொன்ன உடனே அது விசுவாசம். தேவன் சொன்னா நிச்சயமா நடக்கும். விசுவாசி என்ன பண்ணா, தன்னை பாதுகாத்து விட்டான், தண்ணியும் தான். ஆக்சுவலா ஹிஸ்டரி சேஸ் நோவா பிரீச்ட் ஃபார் 500 years. 500 வருஷம் பிரசங்கம் பண்ணான். மழை வரப்போகுதுன்னு எல்லாம் சிரிச்சாங்க. இன்னைக்கு மனுஷகுமாரன் வர காலத்திலயும் அப்படித்தான் இருக்கும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இயேசு கிறிஸ்து வரதுனால வரப்போறேன்னு சொன்னா நம்ம கேலி பண்ணுவாங்க. ஆமாயா, நீங்க வந்த நாளா சொல்லிட்டு இருக்கிறீங்க, இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா திடீர்னு வந்துடும். ஸோ பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கும் பேழை உண்டு பண்ணினான். ஒரு பேழை தேவைப்படுகிறது. இன்னைக்கும் இந்த உலகம் பாவத்துல மூழ்கி கிடந்தனால அந்த பாவத்திலிருந்து நம்மளை ரட்சிப்பதற்கு இயேசுவாகிய பேழை நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அகைன் உண்டு பண்ண அதனாலே அவன் உலகம் ஆக்கினிக்குள்ளாத தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கும் சுதந்திரவாளி ஆனான். ஃபர்ஸ்ட் ஃபெய்த் பேஸ்ல அவனை போட்டிருக்கு. அதுக்கு முன்னால ஆவேல போட்டிருக்கோம். ஆவேல இருந்து ஆண்டவர் கொடுக்கும்போது பெஸ்ட் கொடுத்தான். ஏன்னா he wants to keep God first and the best. அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் வருது, ஏனோக்கு வருது. ஏனோக்கு தேவனோட சந்தரிச்சா திடீர்னு காணப்படாம போயிட்டான். எஸ், திருப்பி வரணும், ஏனோக்கு வரணும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூடப்பட்டிருக்கு. 2 சாட்சிகளாகியதுல ஏனோக்கும் எலியாவும் வந்ததான் ஆகணும். இப்ப பாருங்க, அடுத்தது ஆபிரகாம் பத்தி நம்ம படிச்சுட்டு வரோம். ஆபிரகாம் சுதந்திரமா பெறப்போகிற இடத்திற்கு முன்னாலே போய் நீ காலை வச்சிருன்றாரு. இந்த ஏரியாலாம் அவனை கொடுத்துட்டேன். இன்னைக்குதான் ஒரு கிளிப்பிங் பார்த்துட்டு வந்தேன், ஒரு தமிழ் வீடியோ கிளிப்பிங் தான். எப்படி இஸ்ரேல்ல கடலை போட்டு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு
அவன் கொஞ்சமா தான் போடுறான். அவன் சொல்றான், அந்த ஆளு கமெண்ட்ரி சொல்றான் கொஞ்சம் தான் போடுறாங்க, ஆனா மகசூல் பயங்கரமா வருது. எனக்கு கூட அது வச்சோன்னு ஞாபகம் வந்துச்சு. உபாமை 28 போட்டிருக்கு, நீ கொஞ்சம் தான் எடுத்துட்டு போவ, ஆனா நிறைய எடுத்துட்டு வருவ. இது ஆசீர்வாதம். நீ சாபத்துல வரும்போது நீ அதிகமா எடுத்துக்கொண்டு போய் கொஞ்சமா எடுத்துட்டு வருவ. எப்பவுமே ஆப்போசிட்டா போகும். நம்ம ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ விரும்புகிறோம், அதனால கொஞ்சமா வச்சு நிறைய 60. ஸோ பாருங்க, சோயிங் பிரின்சிபல் கொஞ்சம் போடுறோம், ஒரு விதையை போடுறோம், அது பாட்டு பெருசா மரமாகி அதுல இருந்து நிறைய விதைகள் வருது. ஒரு பழம் வந்து அந்த பழத்துல நிறைய விதைகள் வருது. அது மாதிரி எத்தனை பழம் பழகுதோ அத்தனை விதைகள். கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பாருங்க, கர்த்தர் இதை அப்படி கிரியேட் பண்ணிருப்பாரு. எல்லாமே பூமிக்குள்ள போனோன்னு கன்வெர்ட் ஆகுது, வேற மாதிரி மல்டிப்ளை ஆகுது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் whatever we sow into the kingdom or anything, it will get multiplied. அதாவது ஜனமே இதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வரிசையா விசுவாசிகளின் பட்டியல் இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த பட்டியல் ஒன்றும் இல்லாம பின்னால பவுல் அப்போஸ்தலன் வந்தாரு, எல்லாரும் வந்தாங்க. எல்லாருமே விசுவாசத்தோடு தான் போனாங்க. ஆனா என்ன, வந்து சில பேர் வருவாங்க, விசுவாசம் இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர்த்து அவங்களுக்கு விசுவாசம் உண்மையாவே இருக்காது. அதை டெஸ்ட் பண்றது திருப்பி சொல்றேன், உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா உங்க ஃபெய்த் இல்லைன்னு அர்த்தம். If you fear for anything, சப்போஸ் திடீர்னு ஒரு வேகமா காத்தடிச்சு பயம் வருது, கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. திடீர்னு ஒரு பயங்கர லைட்டு அடிக்குது, பயப்படுறீங்க, செக் பண்ணிக்கோங்க உங்க ஃபெய்த்தை. ஏன்னா உண்மையா சொல்றேன், உண்மையான ஃபெய்த்து பயத்தையே எடுத்துடும். கொஞ்சம் கூட தேவனால் பிறந்த மனுஷன் பயப்பட மாட்டான். உண்மையா பிறந்துட்டானா எந்த இதுக்கும் பயம் இருக்காது. You will boldly face any situation. ஒளிஞ்சிக்க வேண்டாம். நம்ம we will face. எப்ப ஒளிவோம்? பயம் வந்துச்சு. சரி, இது வந்து ரொம்ப முக்கியமான காரியம். அப்ப ஃபெய்த் உள்ள. ரெண்டாவது கிரியை ஃபெய்த். கிரியை இல்லாத விசுவாசம் செத்துதுன்னு யாக்கோபுல போட்டிருக்கு. இப்ப when we have faith, இது மாதிரிதான் நடக்க போறோம்னு தெரிஞ்ச உடனே we should act upon it. எனக்கு இந்த ரிசல்ட் வேணும், டிசைட் ரிசல்ட். அவன் என்ன பண்றான், ஒரு செடியை விதைக்கிறான், அவன் நோண்டி பார்த்துருந்தானே செடி செத்து போயிடும். விதைக்கிறான், விதை செத்து போயிடும். ஆனா என்ன பண்றான், ஒரு நம்பிக்கையில he is pouring water into it. This is faith. He is using his faith to water it. இது கிரியை. அவன் கொடுக்குறான், கொடுத்த உடனே திடீர்னு வளருது. 6-7 நாள்ல பார்த்தா ஒரு செடி வந்துடும் அந்த இடத்துல. இது மாதிரிதான் காடோட எவ்ரி கிரியேஷன் இஸ் காட் த பொட்டன்ஷியல் டு grow and multiply, fill the earth, subdue it and dominate. இதுதான் அவர் முதல் கொடுத்த கமாண்ட் ஆதாமுக்கு. ஆனா அதை அவன் செய்யல. இப்போ அந்த கமாண்ட் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மளுக்கு வந்துருச்சு. We are capable of doing all the things. Unfortunately, Christians are relying on the religion more than that of God. இயேசுவின் மேல நம்பிக்கை வைக்கிறத விட்டுட்டு மதத்தின் மேல, சபையின் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. சபைன்னு சொல்லக்கூடாது, சர்ச் பில்டிங் மேல. சாரி, இதை வைக்காதீங்க. உண்மையாவே நீங்க இயேசுவை நம்புங்க. அவர் தான் உங்களுக்கு வெற்றி தரப்போறாரு. நம்மளுக்கு நேரம் வர அதிகமாக இருக்குது. Let us turn our Bibles to Hebrews 6. நீங்கள் அசதியா கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. அசதியாராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும், ஆண்டவர் சொன்னா அது நடக்கும். எவனாலே அதை தடுக்க முடியாது. No force on the earth can stop it. இதை புரிஞ்சுக்கணும். Whatever may be, when God says, if you are with me, I will not allow corona to touch you. He will do it. He will see to it that corona doesn't touch us. பட் ஆனா நாம் எல்லாருக்கும் அந்த மாதிரி விசுவாசம் வேணும். அந்த மாதிரி விசுவாசம் வந்துச்சுன்னா எந்த கொரோனாவும் வேலை செய்யாது. எஸ்பெஷலி when we are filled with the Holy Spirit,
இந்த கொரோனா ஜெர்ம்ஸ் நம்ம மேலே அடிச்சுனாலே தெரிச்சிடும். கூட ஆந்திராவில் மீட்டிங்ஸ் பண்ணிட்டு வந்தேன். எல்லாம் சொன்னாங்க அப்படி இப்படின்னாங்க. நாம தான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே ஓப்பன் பண்ணுறோம் நெல்லூர் பிரதேசத்தில். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன் எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் மீட்டிங்கா செகண்ட் மீட்டிங்கா, அவங்களுக்கு தெரியாது. அவங்க தான் சொல்கிறாங்க என்கிட்ட. ஆனால் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கோ, போனேன். அவங்களுக்கு ரிசீவிங், அவ்வளோதான். Then we started doing it. Faith creates a lot of things. Faith can create your future. If you're a student, God can create your future. Trust your future and give it to God. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பெரியவங்களுக்கு, கல்யாண வயசு வர பிள்ளைங்களுக்கு, ட்ரஸ்ட் God and leave your future to Him. He will take it and He'll bring the right kind of person in your life. எத்தனை பிள்ளைகள், எந்த மாதிரி பிள்ளைகள், அதுக்கும் நீங்க ரெடியாங்க. கர்த்தர் நாமத்தில் அவங்க ஆசீர்வதிக்கிறேன். நேரம் அதிகமாகிவிட்டது. கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவாராக. அவர் நாமத்தின் மூலமாக கர்த்தர் நாமத்தில் ஸ்தோத்திரம். ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியாவில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பார். இதே லெவலில் நாங்கள் இருக்கணுமா? இல்லை, இன்னும் நாங்கள் உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸில் நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.